வெல்கம் டு டெய்லி ஹோம் மீட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் லஞ்ச் மீல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் ரைஸ், புளிச்சக்கீரை கடையல், உருளைக்கிழங்கு முட்டை ரோஸ்ட். புளிச்சக்கீரை கடையலுக்கு குக்கரில் 1 கப் தண்ணி, 4 பல் பூண்டு, 1 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். 4 இல்லைன்னா 5 கத்திரிக்காய் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 4 பல் பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு செவந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்து கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு. நான் இதில் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுடரை உருளைக்கிழங்குல சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. முட்டை ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 கப் வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச 4 முட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம்.
முட்டை ரோஸ்ட் ரெடி.